வியூ பாயிண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் போயிட்டோம். ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, முதுமலை ரெசார்ட் ஃபாரஸ்ட் போறவங்க எல்லாருக்கும் தெரியும், முதுமலை என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ச் கிட்ட வந்து லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. கிராஸ் ஆகும்போது அவங்க கை நீட்டி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சேல்ஸ் பண்ணும்போது நான் என் ஃப்ரெண்ட் ஆதி கிட்ட என்ன சொன்னேன்னா, அங்க பாடுற அவங்க ஃப்ரூட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது எதுக்காகனா நம்ம முதுமலை உள்ள என்ட்ரன்ஸ் ஆக போறோம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து போய் ஃபீட் பண்ணோம்டா. ஸோ நம்ம பையனும் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரனால அவங்க கை நீட்டி கொடுக்கும் போது அதை வாங்கிட்டா. ஸ்டார்டிங்கில் அது எனக்கு தெரியல. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவன் கை நீட்டி இருந்தாடா நீயும் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரியலைஸே ஆச்சு அவன் அதை வாங்கிட்டான்னு. அப்புறம் பாலாஜி கிட்ட இது சொல்லிட்டு நம்ம திரும்பி போய் காசு கொடுத்துலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அவங்களே வந்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு பஞ்சாயத்து பண்ணாங்க. நிறைய வேர்டிங்ஸ் எல்லாம் விட்டாங்க. எங்கள் சைடில் தப்பு இருக்கனால எங்களால் எதுவும் சொல்ல முடியல. நான் என் வண்டியை தொடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க என் கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. சரி நம்ம காசு கொடுத்துரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் அவங்க கேட்காம பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆக்சுவலி அதோட ப்ரைஸ் வந்து 50 rupees தான். பட் நாங்கள் வந்து 200 சென்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து விடலை. நாங்கள் 200 சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஹெல்மெட்டு வண்டி சாவி பிடிங்கி வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு பேசிட்டு வண்டி ஹெல்மெட் சாவி வாங்கிட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நான் வந்து இந்த விஷயம் ஃபன்னாக தான் பண்ணேன். பட் இது வந்து இவ்வளோ சீரியஸாக வந்து முடியும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் எனக்கு இது ஃபன்னாக தான் தெரிஞ்சு. நம்ம பையன் பாலா தான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டான். கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் அவனும் ஓகே ஆகிட்டான். லைஃப்ல எல்லாமே மெமரிஸ் மட்டும் தான். ஸோ இதுவும் எனக்கு ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் தான். மசனகுடி பார்த்தீங்கன்னா சம்மரில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், விண்டரில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சம்மரில் தான் ரைட் பண்ணியிருந்தோம். ஆனால் மற்ற டேஸில் இந்த இடம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனால் மசனகுடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்மரில் போனாலும் சரி விண்டரில் போனாலும் சரி அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணாமல் ரிட்டர்ன் வரவே மாட்டீங்க. கண்டிப்பாக யானையை வந்து பார்ப்பீங்க. அப்புறம் மானு, குரங்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து முதுமலை ரெசார்ட் ஃபாரஸ்ட் விட நீங்கள் பந்திப்பூர் ரெசார்ட் ஃபாரஸ்ட் போனீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ண ஏன் நீங்கள் சிறுத்தை, புலி, கரடி எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டில் பந்திப்பூர் ரெசார்ட் ஃபாரஸ்ட் கூட இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்களால் பந்திப்பூர் ரெசார்ட் ஃபாரஸ்ட்டில் எந்த அளவுக்கு நாங்கள் முதுமலை ரெசார்ட் ஃபாரஸ்ட்டில் அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணோமோ அந்த அளவு கூட எங்கனால பந்திப்பூர்ல எந்த அனிமல்ஸும் பார்க்க முடியல. ஆனா அந்த ரூட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுங்க. நம்ம பாத்தீங்கன்னா பந்திப்பூர் ரெசார்ட் ஃபாரஸ்டோட ஃபினிஷிங் பாயிண்ட் வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா போனா மைசூர் தாண்டி பெங்களூர். ஸோ இப்போ வந்து நாங்கள் மைசூர் டெல்லி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே திரும்பலான்னு வேண்டாம். நம்ம நேரத்துக்கு ஒரு சிறுத்தையே பார்க்கல, ஒரு புலியும் பார்க்குறேன். அதுக்கு வந்து என்ன சொல்கிறேன், முதுமலையிலாச்சும் நம்ம என்ன யானையும் பார்த்தோம். வரும்போது பந்திப்பூர் ரெசார்ட் ஃபாரஸ்டோட செக் போஸ்ட்ல வந்து நம்மளை செக் பண்ணாங்க. ஏன்னா நம்ம கர்நாடகாலேருந்து உள்ள வரும்போது ஏதாச்சும் கொண்டு வரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ராப்பர் செக்கிங் பண்ணுவாங்க. நம்மளோட பேக் எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. நம்ம கிட்ட எதுவுமே இல்லாதனால செக் பண்ணிட்டு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்ட சொன்னாங்க. எல்லாமே ப்ராப்பரா இருந்தனால நம்மளை அப்படியே விட்டாங்க. அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து மசனகுடி ரோட்ல இருந்து அப்படியே கலட்டி ரோடு வழியா வந்துட்டோம். ஸோ எதனால வரும்போது நமக்கு இந்த கலட்டி ரோடு வழியா அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா, ரோடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப செங்குத்தா இருக்கும். டேர்னிங் எல்லாம் டக்குன்னு வரனால கீழே இறங்கும் போது நம்ம கண்ட்ரோல் மிஸ் ஆச்சுன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பனியெல்லாம் பெஞ்சிச்சுன்னா சுத்தமா கண்ணே தெரியாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா TN43 வண்டி மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஹில்ஸ்ல ஓட்டி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னால அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம பாத்தீங்கன்னா கலட்டி ரோடு ஏறிட்டு ஸ்ட்ரைட்டா ஊட்டி ரீச் ஆயிட்டோம். ஸோ ஊட்டில இருந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து ஃபைனலி வந்து கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:46 ஆயிடுச்சு. ஸோ இந்த ரைடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சுங்க, சத்தியமாக சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ட்ராவலிங் அந்த பைக் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க. நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சேரும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. லவ் யூ ஆல்.